இந்த கோழி தலையே இல்லாம 18 மாசம் உயிர் வாழ்ந்திருக்கு. உண்மைதாங்க. செப்டம்பர் 10, 1945 அன்னைக்கு அமெரிக்காவோட கொலராடோ ஸ்டேட்ல இருக்கிற ஃப்ரேட்டா அப்படின்ற சின்ன கிராமத்துல லொயட் ஓல்சன் அப்படின்ற ஒரு விவசாயி அன்னைக்கு சாப்பாட்டுக்காக ஒரு கோழியை வெட்டியிருக்காரு. ஆனா தலையை வெட்டினதுக்கு அப்புறமும் கோழி ஓடி போய் ஸ்டெடியா ஒரு இடத்துல நின்று இருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா கழுத்தை வெட்டாம கழுத்துக்கு கொஞ்சம் கீழே வெட்டியிருக்காரு. அதனால பிரெயின் ஸ்டீமுக்கும் சுவாச குழாய்க்கும் எந்த பிரச்சனையும் ஆகாம இருந்திருக்கு. தலையே இல்லாம இது எப்படி உயிரோட இருக்குன்னு ஓல்சன் பார்த்து ஷாக் ஆகுறாரு. அந்த கோழி பேர் தான் மைக். தலையே இல்லாம அதால சாப்பிட முடியாதுல்ல, அதனால மைக்குக்கு ஒரு ஐ டிராப்பரை வச்சு தண்ணி, பால், சின்ன சின்ன தானியங்கள்லாம் அவர் நேரா தொண்டை வழியா மைக்குக்கு கொடுக்குறாரு. மைக்கும் சத்தம் போட்டு அவர் கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்கு. மைக்கால மூச்சு விடவும் முடியும், சாப்பிடவும் முடியும். இப்படியே 18 மாசம் உயிரோட இருந்திருக்கு. இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவுது. மைக்கை பார்க்க பல பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதை புத்திசாலித்தனமா பயன்படுத்தி மைக்கை வச்சு ஓல்சன் 4-5 லட்சம் வரை காசு பார்த்திருக்காரு. 1947 மார்ச் மாசம் அன்னைக்கு மைக்கு தொண்டையில சளி அடைச்சு மூச்சு விட முடியாம அது இறந்து போகுது.